ரோட்ல தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களான்னு, அப்ப எங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்? இப்ப வீட்டுக்குள்ளார நான் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? தமிழ்நாடே வெக்கி தலை குனியணும். மாணவர்கள் பெரிய தீவிர எல்லாம் கிடையாது. சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற எங்க அபார்ட்மெண்ட்ல போய் போராடுவாங்க? ஜனநாயக படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க இளைஞர்களாகத்தான் வெளியில எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு இது அவங்க பிரச்சனை கிடையாது. ஆதிக்கம் என்னவா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இருந்து களத்துல நிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி களத்துக்கு யாருமே வரலன்ற ஆத்திரமும் அடங்காம அது இருக்கு. சினிமா பட டயலாக் மாதிரி கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி அவருக்கு வேணா கம்முன்னு இருந்தா அவரோட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இங்க பாலநிலம் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இன்றைக்கு திமுகவில இருந்து மாநில மாணவரணி தலைவர் திருமதி வீரமணி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீட் அமல்படுத்தின முதல் நாள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர்களுக்கு நீட் தேவையில்லை அப்படிங்கறத தொடர்ந்து அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கலைஞர் அவர்களுடைய ஆட்சியின் பொழுது 2007 என்ட்ரன்ஸ் எக்ஸாம முழுக்க அதை நீக்குனாங்க. அந்த விளக்க முன்னுதாரணமா காட்டி தான் 2010 நீட்டை எங்க மாநிலங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளக்கு வச்சிருந்தாங்க. இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மோடியுடைய எப்போ இந்த இந்தியா பிறந்ததோ, புதிய இந்தியா வேணும்னு சொல்றாரு இல்லையா மோடி, அந்த புதிய இந்தியா பிறந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மோடி ஆட்சி காலத்துல வலுக்கட்டாயமா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இதை திணிக்கும் பொழுது தொடர்ந்து எங்களுடைய கழக தலைவர் தீர்மானங்கள் போடுறாரு. பொதுக்குழுல தீர்மானம் போட்டு ஆளுநர்கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்கறது. அப்புறம் எங்களுடைய ஆட்சியெல்லாம் அமைந்த பொழுது சட்டமன்றத்துல தீர்மானம் ஒருமனதாக மசோதா எல்லாம் நிறைவேற்றி அதை ஆளுநர்கிட்ட கொடுக்கறது. ஒன்றிய பாஜக அரசு நம்மளுடைய மோடி பிரதமர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அமித்ஷா அவர்களை சந்திச்சு மறுபடியும் எங்களுடைய இளம் தலைவர் அவர்களும் இதை தொடர்ந்து மோடி அவர்களை சந்திச்சு நீட்டுக்கு விலக்கு வேண்டும்னு போராடிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக திமுக நீட் வேண்டாம் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு மாணவர்கள் கையில எடுத்திருக்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க தலைவர்கள் நாங்க மாணவர் அணி சார்பா நாங்க போய் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் திமுக சார்பா நீங்க போய் கலந்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. பதாகைக்கான வாக்கியம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய சினிமா பட டயலாக் மாதிரி கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி அவருக்கு வேணா கம்முன்னு இருந்தா அவரோட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா எங்களுடைய மாணவர்கள் எழுச்சி மிக மாணவர்களாக இன்று பொங்கி எழுந்திருக்காங்க. ஒவ்வொரு இந்த அமைச்சரவையில தாவேக அமைச்சரவையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தொடர்ந்து ரோட்ல தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களான்னு, அப்ப எங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்? அதுதான் பொதுவான இடம். இப்ப வீட்டுக்குள்ளார நான் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? மக்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க, தாவேக அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. எந்த காலத்திலேயாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு அனுமதி இல்லாம இந்த மாதிரி யாருமே தடுத்ததே கிடையாது. இன்னைக்கு காலையில SFI ரோட்ல ராஜரத்னம் வீதி எக்மோர்ல போய் அங்க நின்னு அந்த டீம் ஆர்கனைஸ் கூட ஆகல, அதுக்குள்ளார வேன்ல ஏத்துறாங்க. எப்படி நாங்க போன ஜூன் 23 திமுக நீட்டை எதிர்த்து VASBA திட்டத்தை எதிர்த்து நாங்க இருமொழி கொள்கை இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு நாங்க எப்படி சொன்னோமோ அப்ப 6:30 மணிக்கு காலையிலேயே எங்களை ரொம்ப இந்த தாவேக அரசு ரொம்ப எங்களை முடக்குச்சு. அதே போலதான் இன்னைக்கு தொடர்ந்து இவங்க ஆர்ப்பாட்டம் ரோட்ல நடத்துற இடம் கிடையாது, இங்கெல்லாம் ரோட்ல எல்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில இவங்க எல்லாம் பேசுறாங்க? என்ன ஒரு சாதாரணமாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாத அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு தலைமை ஏற்றிருக்கிறவருக்கு அவரும் வில்லன் போலதான் நடந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இளைஞர்களுடைய அவங்களுடைய உணர்வை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசு, ஒரு தலைவர், ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படிங்கிறது தமிழ்நாடே வெக்கி தலை குனியணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அவங்கள உள்ள உணர்வு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்காக தான் நம்ம ஆட்சியிலேயே இருக்க போகிறோம். அவங்களுடைய உரிமைகளை அவங்களுடைய கருத்துக்களை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு இழுத்து ஷட்டரை போட்டு உட்கார்ந்துருக்காரு
தாவேகா விஜய் அப்படின்னா எதுக்காக அந்த சேர்ல இவருக்கு உட்கார்ந்துருக்காரு? நான் இட்லி சாப்பிட்டேன், நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனேன், ஹெலிகாப்டர்ல போவேன், கீழே தனியா வந்து வருவேன், அப்படியே படியில வந்து பழைய திட்டங்கள்ல அப்படியே இறங்கி வந்து இவங்க வந்து இப்படியே சீன் காட்டிட்டு இருக்கிறதுக்கு தான் இருக்காரா? இப்படியே வந்து 5 ஆண்டு காலமும் ஓட்டிடலாம்னு நினைக்கிறீங்களா? இப்படியெல்லாம் ஓட்டுறதுக்கு பல எண்ணிக்கொண்டுதான் இருக்கணும். we have to count the days, months கூட இருக்காது. ஒன்றிய அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப மோசமா கையாளுது. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மீது அவர்கள் கொடுத்திருக்கின்ற அடக்குமுறை வந்து ரொம்ப கடுமையானது. அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு பொறுப்பேற்று வந்து பிரதான அவர்கள் மட்டும் பதவி விலக தேவையில்லை, உள்துறை அமைச்சரும் இதுல பதவி விலக வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த போராட்டம் எங்கு நடந்தாலும் அவர்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நடக்கின்ற எந்த போராட்டத்திற்கும் காவல்துறை அடக்குமுறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வந்து உடனடியாக கைவிட வேண்டும். இதனுடைய நீட்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்ட நகர்வு தமிழக அரசு டெல்லியில காவல்துறை அடக்குமுறையை ஏவுறாங்க இளைஞர்கள் மேலன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நேற்றைக்கு கூட இன்றைக்கும் கூட தமிழக காவல்துறையும் அப்படித்தான் போராட்டம் நடத்த. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நீட் தேர்வை விலக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கமே மாணவர்கள் மீது வந்து ஒரு தாக்குதலை நடத்துவது ஒரு முரணாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்றியத்தில் வந்து டெல்லியில மாணவர்கள் தொடர்ந்து நடத்துகின்ற இந்த போராட்டம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். ஏன்னா வெறும் நீட் தேர்வு விலக்கு மட்டுமல்ல, அது படிப்படியான கோரிக்கைகளை உள்ளடக்கி கொண்டு போகும் என்கின்ற ஒரு நிலை தெரிகின்றது. மாணவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். கல்வியை பொறுத்தவரையில் அந்த நிர்வாகம் முற்றிலுமாக சீர்குலைந்திருக்கின்றது. மாணவர்களுடைய எதிர்காலம், அவர்கள் வாழ்க்கையை தொடங்க போகின்ற இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் நிச்சயமாக இதை எதிர்ப்பார்கள். அந்த எதிர்ப்பு என்பது இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கிட்ட இந்த செய்தி குறித்து கேள்வி கேட்கும் போது, டெல்லியில நடந்தது வந்து குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக அவங்க தூக்கிட்டாங்க, இங்க வந்து சாலையில உட்கார விட்டோம் நாங்க அவங்கள, ஆனா கொஞ்ச நேரம் போராட விட்டு அதன் பிறகுதான் அவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நேற்றைக்கு நடந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்புறப்படுத்தின மாதிரி தெரியும். அப்புறப்படுத்தின மாதிரி இல்ல, ஏற்கனவே டெல்லி முறையை தான் கொஞ்சம் கையாண்டு இருக்கிறாங்க. ராஜ்மோகனுடைய கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மாணவர்கள் வந்து பெரிய தீவிரவாதிகள்லாம் கிடையாது. மாணவர்கள் சாத்வீகமான முறையில் போராடுகின்ற இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டிய இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா இவர்கள் கொள்கைக்காக தான் மாணவர்களே போராடுறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விடுவது என்பது ஒரு பொறுப்பற்ற தரம். அவர் வந்து மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேச வேண்டும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. வேற எங்க அப்பார்ட்மெண்ட்ல போய் போராடுவாங்க? மாணவர்கள் வந்து கிடைக்கின்ற இடத்துல எல்லாவற்றையும் அவர்கள் ஆயுதமாக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து கிடைக்கின்ற இடத்துல ஒரு சாலையில தான் அவங்க போராட்டத்தை வந்து முன்னெடுக்க முடியும். எனவே சாலைகள் அவர்களுக்கானது, மாணவர்களுக்கானது. மாணவர்கள் சாலையின் மீது தான் அவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்த முடியும். எந்த மாற்றத்தையும் அவர்களால் உருவாக்க முடியும். சாலையிலிருந்து மாணவர்களை அப்புறப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு அராஜகம். இந்த போராட்டம் வந்து மேலும் மேலும் தீவிரம் அடையணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஒரு சில நேரம் ஆத்திரமாவும் இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி அமைஞ்சதுன்னு நமக்கு தெரியும். எப்படி இளைஞர்கள் வந்து அரசியல் படாம கவர்ச்சியை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு ஆட்சியே மாற்றிருக்காங்க. இதை ஒத்துக்க மாட்டாங்க. பீப்புள்ஸ் மண்டேட்னு சொல்லுவாங்க. பீப்புள் மண்டேட் எதுல இருந்து வந்துச்சு, என்ன ஃபேக்ட்ல இருந்து வந்துச்சு, என்ன கிரவுண்ட்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா இல்லை. ஸோ எதன் வழியாக நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க, எதனால இங்க பீப்புள் மண்டேட் எதன் பேஸ் பண்ணி உருவாகி இருக்கு? ஜல்லிக்கட்டுக்கு அத்தனை இளைஞர்கள் எழுச்சியோட வந்தாங்க. அந்த போராட்டம் அத்தனை எழுச்சியோட இருந்துச்சு. இன்னைக்கு இங்க கூடியிருக்க இளைஞர்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா, கிரிட்டிக்கல் திங்கிங்கோடைய இங்க லேயர்ஸ் ஆஃப் அப்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. ஆனா வந்து ஜனநாயக படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க இளைஞர்களாகத்தான் வெளியில எல்லாருமே இருக்காங்க. இன்னும் கடைசி படம், நம்ம முதலமைச்சருடைய படத்தை வந்து கடைசி படம், இந்த படத்தை வந்து பார்க்கணும், அதை நாங்கள் ஏங்கி போயிருக்கோன்ற ஏக்கத்தோட வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பொலிட்டிக்கலி இன்சென்சிட்டிவ், பொலிட்டிக்கலி இக்னோரண்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது அவங்க பிரச்சனை கிடையாது. நேற்று வியாசை தோழர்கள் பேசும்போது ஒரு வரி சொல்றாரு, ஆதிக்கம் என்னவா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இருந்து களத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி களத்துக்கு யாருமே வரலன்ற ஆத்திரமும் அடங்காம அது வந்து இருக்கு. அத்தனை இளைஞர்களும் கேட்கிற அத்தனை இளைஞரும் இங்க திரள வேண்டிய அவசியம் இருக்கு.
கடைசி திரைப்படம் ஜனநாயகத்துக்காக அவ்வளவு மெனக்கெடுறாங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கு துறை சார்ந்த அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுமே அதைத்தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டம் குறித்து அமைச்சர் அவர்கள் பெருமளவு கவனம் செலுத்தாம இப்ப ஜனநாயகம் திரைப்படம் குறித்து ஆர்வமா இருக்குன்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வந்து மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அமைச்சரா இருக்காரு. மெடிக்கல் கவுன்சிலுடைய இதுவே வந்து அவர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுடைய சேர்பர்சனே அவர் தான். அப்போ எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு மினிஸ்டர் வந்து இமீடியட்டா இது என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இதை எப்படி நாங்க பாக்குறோம், நம்ம எந்த அளவுக்கு இதை கடுமையை எதிர்க்க வேண்டியிருக்கு, இந்நேரம் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசே வந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடரணும், ஆல்ரெடி முன்னால இருந்த அரசுகள் வழக்கு தொடர்ந்துக்கு இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் என்டோர்ஸ் பண்ணாம, அதன் மேல கருத்து சொல்லாம, இங்க இளைஞர்கள் போராடிக்கிறத ஆதரவு தெரிவிக்காம, இவர்கள் கூட வந்து நிக்காம நீங்க ஜனநாயகம் படத்துக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்கன்னா, ஹவு இன்சென்சிட்டிவ் மினிஸ்டர்ஸ் யூ ஆர், ஹவு இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட் இஸ் திஸ், ஹவு இன்சென்சிட்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஹானரபிள் விஜய் அப்படின்றதே எங்களுக்கு வந்து புரியல. இதை தான் நாங்கள் வெட்ட வெளிச்சமா ஓப்பனா நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அனைத்து இடதுசாரி சித்தாந்தங்கள் பேசக்கூடிய இளைஞர்கள் இதை தான் உடைச்சு மறுபடியும் பேசுறோம். இன்ஸ்டாகிராம்ல விஜய் பேசுற ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபயர் விடுற யாருமே இங்க வந்து ஃபயர் விடல, இந்த இடத்துக்கு வரல, இங்க சாப்பிடாம தூங்காம இங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இங்க யாரும் வரல. அப்போ வேர் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி, வேர் இஸ் யுவர் சாலிடாரிட்டின்னு கேட்கும் போது உங்களுக்கு ஜனநாயகம் படம் அவ்வளவு பெருசா இருக்குனாக்க, அப்போ இப்படிப்பட்ட பீப்புள் மண்டேட்டை எப்படி நாங்க சரின்னு சொல்ல முடியும்? இந்த பீப்புள் மண்டேட்டை என்டோர்ஸ் பண்ண முடியாது. இதையுமே கடுமையா நம்ம எதிர்க்கதான் செய்யணும். கல்வித்துறை அமைச்சரும் பேசும்போது அவருமே சாலை போராடக்கூடிய இடம் கிடையாது, அப்படி இருந்தும் நாங்க அவங்க மேல டெல்லியில நடந்த மாதிரி வலுக்கட்டாயமா குண்டு கட்டாயமா எதுவும் செய்யல, கொஞ்ச நேரம் போராட விட்டு அதன் பிறகு அவங்க அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மையாகவே இங்க எழும்பூர்ல நடந்தது அப்புறப்படுத்துதல் மட்டும்தான். இந்த மாதிரி பதில்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்சென்சிட்டிவ், ரொம்ப அருவருப்பாக இருக்கு. காரணம் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்டோர்ஸ் பண்ணாம, அரசின் தரப்புல இருந்து பதில் சொல்லாம, அரசினுடைய நிலைப்பாட்டை சொல்லாம நீங்க போராடிக்கோங்க, உங்களுக்கு இடம்லாம் கொடுக்குறோம், ஆனா உங்களை கொஞ்ச நேரத்துல அப்புறப்படுத்தும்னு சொல்லிட்டு காவல்துறையை விட்டு அடிதடி நடத்தப்பட்டிருக்கு SFI லைஃபை மாணவர்கள் மேல. இந்த மாதிரி மோசமான ஒரு அத்துமீறலை, இந்த மாதிரி மோசமான ஒரு அடக்குமுறை ஏன் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. தார்மீக பொறுப்பு அரசு ஏற்க வேண்டும். அரசு தான் கேள்வி கேட்கிறோம். இது ஒன்றிய அரசுக்கான கேள்வி மட்டும் கிடையாது, அந்தந்த மாநில அரசுக்கான கேள்வியும். மாநில அரசினுடைய கல்வி கொள்கை என்னவாக இருக்கு, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு, உங்களுடைய கொள்கையை பத்தி நிலைப்பாட்டை பத்தி பேசாம, அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம, ஜனநாயகன் படத்துக்காக நான் கொண்டாடுறோம், மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் லீவ் கொடுங்க, நாங்க போய் என்ஜாய் பண்றோம், நாங்க போய் ஃபயர் விடுறோம், பாப்பர்ஸ் உடைக்கிறோம்னு சொல்றது எவ்வளவு இன்சென்சிட்டிவான மினிஸ்டர்ஸா இருக்காங்க. அருவருப்பான ஒரு ஆட்சியாக இதை பார்க்கிறோம். இப்ப இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரல, ஆனா ட்வீட் போட்டிருக்காங்க விஜய் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அந்த ட்வீட்லயுமே கூட ஒன்றிய அரசை நாங்க கண்டிக்கிறோம், மாணவர்கள் மேல இளைஞர்கள் மேல இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை நீங்க ஏவக்கூடாது, அண்ட் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைதுக்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம். என்றைக்குமே நீட்டை நாங்க ஆதரிக்க மாட்டோம், எங்களுடைய நிலைப்பாடு நீட் வேண்டாம்ங்கிறது தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்களே. நாங்களுமே தமிழக அரசை கண்டிக்கிறோம். ஏன்னா போராடக்கூடிய இளைஞர்கள் மீது காவல்துறையை விட்டு கட்டவிழ்த்து அடியும் உதயமாக வாங்கி அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கியது, பெண்களை வந்து மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணது, மேன் ஹேண்ட்லிங் பண்ணது, பெண்களை வந்து வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு நீங்க வந்து தூக்கி உள்ள போடுறீங்க, பெண்களை வந்து தொடக்கூடாத இடங்கள்ல தொட்டு மேன் ஹேண்ட்லிங் பண்ணி தான் நீங்க தூக்கி உள்ள போடுறீங்க. உங்களுக்கு கண்டிப்பதற்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன். நீங்களே உங்க மாநில அரசு இவ்வளவு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான் நீங்க வந்து போராடக்கூடிய இளைஞர்கள் மீது நீங்க கட்டவிழ்க்கிறீங்க. நீங்க எப்படி நீங்க ஒன்றிய அரசா சொல்றீங்க? ஒரு ட்வீட் போட்டா அக்கௌண்டபிலிட்டியா கிட்ட தட் இஸ் a performative politics. நீட் எதிர்ப்பு ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு தானே வந்துட்டு இருக்காங்க, நாங்க நீட் எதிர்க்கிறோம், அட்லீஸ்ட் டெம்பரரி ரெமெடியா இதற்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க எஜுகேஷனை மாத்தணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்துறாங்கல்ல. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லணும். கோர்ட்டுக்கு போ, ரோட்டுக்கு வா, நீங்க ஆட்சியில தானே இருக்கீங்க. உங்களுடைய தாவேக்கால இருக்கக்கூடிய அமைப்புகள் எத்தனை இடத்துல நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கு, தாவேக்கால இருந்து யாராச்சும் இங்க வந்தாங்களா? நீங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை பற்றின புரிதலே கிடையாது. நீட்டுடைய பாதிப்புகளை பத்தி தெரியல, அவங்களுக்கு லேயர்ஸ் ஆஃப் அப்ரேஷன் பத்தி தெரியாது, அவங்களுக்கு இங்க வந்து வர்க்கத்தினுடைய படிநிலைகள் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தப்பி தவறி இப்ப நடந்தது இட் இஸ் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர்.
இந்த டிசாஸ்டர்ல ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த டிசாஸ்டர்ல அவங்களுக்கே என்ன பண்ணணும் தெரியல. அழகா போய் நான் ஜனநாயகன் படம் வந்தா போய் பாப்பர் சொல்லி என்ஜாய் பண்ணிக்குவோம். அவங்களுக்கு இதை பத்தி கவலை கிடையாது. நிறைவான கேள்வி, நேற்றைக்கு எழும்பூர்ல நடந்த வன்முறை இன்றைக்கு இங்க காவல்துறை வந்து செய்ய மாட்டாங்க, நமக்கு என்ன கேரண்டி இருக்கு? அரசாங்கம் கிட்ட என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? அரசாங்கம் வந்து அவங்களுடைய மாநில கல்விக் கொள்கையில நீட்டினுடைய எதிர்ப்பினுடைய தீவிரத்தன்மையா அவங்க வெளிப்படையா பேசணும். முதலமைச்சர் விஜய்க்கு எந்த அளவுக்கு இதுல புரிதல் இருக்குன்னு அவர் பேசணும். ஒரு முதலமைச்சருக்கு புரிதல் தேவை. அக்னி இவ்வளவு தூரம் பேசுறேன்னாக்க அக்னி எங்கேயோ இருக்கேன், எங்கேயோ ஒரு ஆக்டிவிசம் பண்றேன், எங்கேயோ ஒரு ரைட்டர். ஆனா இங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, உங்களுக்கு இந்த கல்வி முறைகளை பற்றி என்ன புரிதல் இருக்கு? உங்களுக்கு இங்க இருக்கிற ஒடுக்குமுறைகளை பற்றி என்ன புரிதல் இருக்கு? நீங்க பேசினாதான் யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும். நீங்க பேசாம ஒரு ட்வீட் மட்டும் போட்டு கண்டென்ட் எழுதி கொடுக்குறவங்க பின்னாடி எழுதி கொடுத்து போடுறது வந்து தட் இஸ் நாட் அக்கௌண்டபிலிட்டி. தட் இஸ் apolitical, that is performative. We are not ready to endorse the performative politics. We need constructive politics. Constructive ஒரு சீஃப் மினிஸ்டர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து இந்த மாநிலம் இதை பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய சீஃப் மினிஸ்டர் பேச வரணும்.